வணக்கம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,775 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,831 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1945 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,341 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,445 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,896 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய அடுத்த மீட்டிங் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கு. அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறதாக சேர்பர்சன் ஜெராம் பவல் சொல்லியிருக்கிறாருன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கோல்ட்மேன் சாக்ஸ் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி குறையும்னு எதிர்பார்க்குறாங்க. 2024-25 கேலண்டர் இயருக்கு இப்போ அவங்க கொடுத்துருப்பது 6.7%. 2024 2025 வளர்ச்சி 6.4% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முன்ன சொன்னதை காட்டிலும் 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தலா குறைச்சிருக்கிறாங்க. 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது 0.2% தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் 3வது நாள் நேற்று முடிவுக்கு வந்தது. ஒட்டுமொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆகியிருக்குன்னு பார்க்கும்போது 154 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 69 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரெலிகார் என்டர்பிரைசஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன், குரூப் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மற்றும் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸருடைய இடங்களில் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ற அப்டேட் என்டிடிவி ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்கிறாங்க. அரை ஆண்டிற்கான இண்டெக்ஸ் ரிவ்யூ சேஞ்சஸை ஃபுட்சி அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், லார்ஜ் கேப் இண்டெக்ஸில் சேர்க்கப்பட்ட ஸ்டாக்ஸுடைய பெயர்கள் பாரத் டைனமிக்ஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், லிண்டே இந்தியா, மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ், ஆயில் இந்தியா, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பாலிசி பஜார், ஃபீனிக்ஸ் மில்ஸ், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், ரெயில் விகாஸ் நிகம், தெர்மேக்ஸ் லிமிடெட், டாரன் பவர் மற்றும் ஓனோ மிண்டா. லார்ஜ் கேப்லேருந்து வெளியேறி மிட் கேப்பில் சேர்க்கப்பட்ட ஸ்டாக்ஸுடைய பெயர்கள் அதானி வில்மர், பேடிஎம், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா எல்எக்ஸி மற்றும் யூபிஎல் லிமிடெட். மிட் கேப் இண்டெக்ஸில் சேர்க்கப்பட்ட சில ஸ்டாக்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ஜிஇடிஎன்டி இந்தியா லிமிடெட். ஆல் வேர்ல்ட் இண்டெக்ஸில் சேர்க்கப்பட்ட ஸ்டாக்ஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பாரத் டைனமிக்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கொச்சின் ஷிப்யார்ட், என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ், எஸ்காட்ஸ் குபூட்டா, ஜிஇடிஎன்டி இந்தியா, ஹிட்டாச்சி எனர்ஜி, ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஹட்கோ, ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், லாய்ட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி, மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ரிலையன்ஸுடைய சில ஸ்டாக்ஸ் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ரிலையன்ஸ் பவர் 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் 5% லோவர் சர்க்கியூட்டில் விழுந்திருக்கு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10% விழுந்திருக்கு. அனைத்துமே அனில் அம்பானியுடைய ஸ்டாக்ஸாக இருக்குது. என்ன காரணம்? ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. செபி அனில் அம்பானியை செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து தடை செய்திருக்கிறாங்க 5 ஆண்டிற்கு. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ்க்கும் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 6 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸையும் தடை செய்கிறாங்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து 6 மாதத்திற்கு. என்ன குற்றச்சாட்டு? செபி வந்து நிதியாண்டு 2019க்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்க ஆடிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பணத்தை கையாடல் பண்ணியிருக்கிறாங்க, டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபண்டு அப்படின்ற குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 8,884 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போதைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க செபி. ஜிபிடி இன்ஃப்ரா ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் கிட்டேருந்து. ஸ்பெஷல் ஸ்லீப்பர் உற்பத்தி மற்றும் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர், அதோடைய மதிப்பு 13 கோடி ரூபாய். டாடா பவர் கம்பெனி தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் லிமிடெட். அவங்க ஐசிஐசிஐ பேங்குடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ரெசிடென்ஷியல் மற்றும் கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு லோன் வழங்குவதற்கு, சோலார் பவர் அமைப்பதற்கான லோன் வழங்குவதற்கு 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. 5 ஆண்டு டியூரேஷன், 20 ஆண்டு டியூரேஷனும் வழங்குறாங்க. கொலாட்ரல் இருந்தால் 5, கொலாட்ரல் இல்லைனா 5 ஆண்டு, கொலாட்ரல் இருந்தால் 20 ஆண்டிற்கான லோன் வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க டாடா பவர் கம்பெனி. கிளாசிக் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. அக்டோபர் 4ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். போனஸ்க்கான பின்னணி 5 ஷேர்ஸ் வழங்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. சுனிதா டூல்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 3.5 கோடி ரூபாய்.
சக்தி பம்ப்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து முதல் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்டேருந்து 400 சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர். துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. DGCS சர்டிஃபைட் ட்ரோன் பைலட் ட்ரைனிங் வழங்குவதற்காக. இதோடைய மதிப்பு 50.44 லட்சம் ரூபாய். நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, JM ஃபினான்ஷியல் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நிஃப்டி 50ல் ட்ரெண்ட் மற்றும் BL உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. டிவிஸ் லேபரேட்டரிஸ் மற்றும் LTI மைண்ட்ரி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கும் பட்சத்தில் ட்ரெண்ட்டுக்கு உள்ளார $523 மில்லியன் உள்ளே வரும். BLல $394 மில்லியன் உள்ளே வரும். LTI மைண்ட்ரி மற்றும் டிவிஸ் லேபரேட்டரிஸ் வெளியேறதுனால LTI மைண்ட்ரியிலிருந்து $205 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனையாகும். டிவிஸ் லேபரேட்டரிஸில் $221 மில்லியன் வெளியேறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில். அதே போல் பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பந்தன் பேங்க் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கும் பட்சத்தில் கனரா பேங்க் உள்ள $84 மில்லியன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பந்தன் பேங்க்லேருந்து $47 மில்லியன் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதானி பவர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க ரிலேட் பண்ணி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. $800 மில்லியன் அவங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து கிடைக்க வேண்டியது இருக்குது. அவங்க பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க பங்களாதேஷ்க்கு. இப்போதைக்கு அந்த பவர் சப்ளை நிறுத்துவதற்கான எண்ணம் கம்பெனிக்கு கிடையாதுன்னு அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடன் கொடுத்தவர்கள் மற்றும் கோல் சப்ளை செய்தவங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த பவர் சப்ளை கட் பண்ணுறதுல ஈடுபடுவாங்க அதானி பவர்ன்ற தகவல் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க தடை செய்ய போகிறதில்லை. $800 மில்லியன் பாக்கி வைத்திருக்கிறாங்க பங்களாதேஷ் இது வரைக்கும். அதானி குரூப் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சில ஸ்டாக்ஸில் ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ரீபேலன்ஸ் பண்ணணும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஒட்டுமொத்த மதிப்பு $126 பில்லியன் அதானி குரூப் கம்பெனிஸ் லிஸ்டடு. அதில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 9 மாதத்தில் தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. அவங்க என்ன இலக்கு வைத்திருக்கிறாங்கன்னா 64லேருந்து 68% ஸ்டேக் வைத்திருக்க வேண்டிய ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும் அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதனால் அம்புஜா சிமெண்ட்ஸ் மற்றும் அதானி பவரில் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதானி கிரீன் எனர்ஜியில் ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. முந்தநேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸில் ஒரு பிளாக் டீல் நடந்தது. அது ப்ரொமோட்டர் குரூப் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னு தகவல் நம்ம பார்த்துருந்தோம். PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஏஷியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மொரீஷியஸ் லிமிடெட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஆகஸ்ட் 21 மற்றும் 22 அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 5.2% கிட்டத்தட்ட 2% குறைச்சிருக்கிறாங்க. JSW எனர்ஜி லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. JSW நியோ எனர்ஜி அவங்களுடைய மற்றொரு நிறுவனம். அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை லிமிடெட் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. விண்ட் பவர் ப்ராஜெக்ட் இது. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. குஜராத்தில் 175 அறைகள் கொண்ட ஹோட்டலை திறக்க இருக்கிறாங்க. KAC இன்டர்நேஷனல் புது ஆர்டர்ஸ்க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 1079 கோடி ரூபாய் மதிப்பிற்கான புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்ப்ரோ இன்டர்நேஷனல் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. CDSலுடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் 14.22 கோடி ரூபாய்க்கு அவங்க ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 92,750 இக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்க கைவசம் 1,19,978 இக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது CDSL. சிம்பனி லிமிடெட் பைபேக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. எப்போ ஓப்பன் ஆகுது? ஆகஸ்ட் 27 செப்டம்பர் 2 முடிவுக்கு வருது. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட 10 இக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 421 இக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட 3 இக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 830 இக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்கிற்கான பின்னணி தெரியாதவங்களுக்காக 2,85,000 இக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. ஒட்டுமொத்த இக்விட்டி ஷேர்ஸில் இது 0.4% மட்டுமே. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 21. விலை நிர்ணயித்திருப்பது 2,500. ஒட்டுமொத்தமாக இந்த பைபேக்கிற்கு அவங்க செலவு செய்ய போகிறது 71.4 கோடி ரூபாய். பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, பைபேக் ரேஷியோ முன்கூட்டியே கணிக்க முடியுமா, ரிசர்வ் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரினா என்ன போன்ற தகவல் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஊனோ மிண்டா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ஜாப்பனீஸ் நிறுவனமான டொக்காய் ரிகோ கம்பெனியுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். அவங்க புது ஆலையை திறக்கிறாங்க ராஜஸ்தானில். என்ன உற்பத்தி திறன்? 3,84,022 யூனிட்ஸ் ஒரு மாதத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டியில் அவங்க வராங்க. இந்த ஆலையில் என்ன உற்பத்தி செய்ய போகிறாங்க? ஸ்மார்ட் கீஸ், ஷிஃப்ட் லீவர்ஸ் மற்றும் சீட் பெல்ட்ஸ் உற்பத்தி செய்யப்படும்னு ஊனோ மிண்டோ தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து
100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சுந்தரம் பிரேக் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 467% வால்யூம் அதிகரிப்பு. பாலு ஃபோர்ஜ் 19% ஷேர் பிரைஸும் 170% வால்யூம் அதிகரிப்பு. மிண்டா கார்ப் 17% ஷேர் பிரைஸும் 743% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்எம்எஸ் ஃபார்மா 17% ஷேர் பிரைஸ் 575% வால்யூம். ரானே இன்ஜின் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 174% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் 12% ஷேர் பிரைஸும் 574% வால்யூம் அதிகரிப்பு. பிசிபிஎல் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 140% வால்யூம் அதிகரிப்பு. நியூரேகா 11% ஷேர் பிரைஸும் 624% வால்யூம் அதிகரிப்பு. இம்மாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 264% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சிடிஎஸ்எல் 46% விழுந்தது. ரெக்கார்ட் டேட்டுங்க, போனஸ் அறிவிச்சிருந்திருக்காங்க 1:1 நினைக்கிறேன், இன்னொரு மாதிரி சரி பார்க்க வேண்டும். அதற்கான ரெக்கார்ட் டேட் நேற்று, அதனால் அந்த கரெக்ஷன் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா 10% வீழ்ச்சி, 226% வால்யூம் அதிகரிப்பு. ஃபிலிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 10% வீழ்ச்சி, 660% வால்யூம் அதிகரிப்பு. வண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் 7.5% விழுந்தது, 223% வால்யூம் அதிகரிப்பு. பாம்பே மெட்ரிக்ஸ் 5% விழுந்தது, 188% வால்யூம் அதிகரிப்பு. பிரின்ஸ் பைப்ஸ் 4% வீழ்ச்சி, 199% வால்யூம் அதிகரிப்பு. ஆனந்த் ரத்தி 4% விழுந்தது, 225% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.